முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வின் 8ஆம் நாள் செயற்பாடுகள் நேற்று தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டன. நேற்றைய ஆய்வில் 2 மனித எச்சங்கள் முழுமையாக வெளியே அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதுடன் தகடு ஒன்றும் துப்பாக்கி சன்னங்களும் விடுதலை புலிகளின் சீருடைகளும் மீட்கப்பட்டன. விஷன் கியா, நம்பகமான பார்வை. எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கியா. 2 கட்டங்களிலும் அகழ்ந்தெடுக்கப்பட்ட 40 மனித எச்சங்களுக்கு மேலதிகமாக 3ஆம் கட்ட அகழ்வு பணியின் போது நேற்றுடன் 45 மனித எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. முல்லைத்தீவு நீதிமன்ற நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் முன்னிலையில் தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவ உள்ளிட்ட குழுவினர், முல்லைத்தீவு மாவட்ட சட்ட வைத்திய அதிகாரி கானா வாசுதேவ, யாழ்ப்பாணம் சட்ட வைத்திய அதிகாரி சேனா பிரணவன், தடயவியல் போலீசார், கிராம சேவையாளர்கள் உள்ளிட்ட தரப்பினரின் பங்கு பெற்றலுடன் 8ஆம் நாள் அகழ்வுகள் இடம்பெற்றிருந்தன. இலங்கைக்கான அமெரிக்க தூதரகத்தின் அரசியல் உத்தியோகத்தர் மேத்யூ கின்சன் மற்றும் காணாமல் போனோருக்கான அலுவலகத்தின் தலைவர் பணிப்பாளர் ஜே தட்பரன் உள்ளிட்டவர்களும் குறித்த அகழ்வு பணி இடத்தினை பார்வையிட்டு சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குனர் வீரகேசரியின் குறுந்தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87 960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.